சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோடு தொடங்கியது. குறிப்பாக காலை 10 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேரவைக்குள் வந்தார். வழக்கம் போல பேரவை 10 மணிக்கு தொடங்கி இருந்த நிலையில ஆளுநர் தன்னுடைய முகப்பில் இருக்கக்கூடிய அந்த முதல் வாசகத்தை படித்ததற்கு பிறகு தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை எனவும், எனவே இத்துடன் தன்னுடைய உரையை முடித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். பிறகு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் பேரவையில் அவர் வாசித்தார். அதுக்கு பிறகு தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாகவே ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியில் சென்றார். இந்த நிகழ்வு தொடர்பாக ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் உரை வரைவு கடந்த 9ஆம் தேதி அன்று ராஜ்பவனில் அரசிடமிருந்து பெறப்பட்டது. முகவரியில் உண்மைக்கு அப்பாற்பட்ட தவறான உரிமை கோரலுடன் ஏராளமான பத்திகள் இருந்ததாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த விளக்கத்துல தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் ஆளுநர் இந்த ஆலோசனையுடன் தன்னுடைய கோப்பை திருப்பி அனுப்பினார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை காட்டவும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் அதை இசைக்க வேண்டும். இது தொடர்பாக கடந்த காலங்களில் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியிருந்தார் அப்படின்னு இந்த விளக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் ஆளுநரின் உரை அரசாங்கத்தின் சாதனைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிரதிபலிக்க வேண்டுமே தவிர அதன் அழைப்பிற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் மற்றும் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கும் அப்பட்டமான அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் இது ஒரு மன்றமாக அமைந்திடக்கூடாது, இருக்கவும் கூடாது எனவும் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது ஆளுநரின் உரை அரசாங்கத்தின், அதாவது தமிழ்நாடு அரசின் திட்டங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் சாதனைகளையும் கொள்கைகளையும் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர அப்பட்டமான ஒரு அரசியல் கருத்துக்களையும் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கான ஒரு மன்றமாக சட்டப்பேரவை இருக்கக்கூடாது. எனவே தான் அந்த உரையை படிக்கவில்லை அப்படிங்கிறதையும் விளக்கமாக கொடுத்திருக்கிறார். ஆளுநரின் ஆலோசனையை புறக்கணிக்க அரசு ஏற்கனவே முடிவு செய்திருந்தது. அந்த அடிப்படையில இன்று காலை 10 மணிக்கு பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரை சபாநாயகர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஆளுநர் வாழ்த்து தெரிவித்தார். புகழ்பெற்ற திருவள்ளுவரின் குரலை அவர் மேற்கோள் காட்டி முதல் பத்தியை அவர் படித்திருந்தார். அதற்கு பிறகு ஆளுநர் தவறான கூற்றுக்கள் மற்றும் உண்மைக்கு மாறான பத்திகளை இந்த உரை கொண்டிருப்பதால் அந்த முகவரியை தன்னால் படிக்க முடியாமல் போய்விட்டதாக குறிப்பிட்டு அவர் தன்னுடைய தமிழக மக்களின் நலனுக்காகவும் பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகிறேன் என தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்திருப்பதாகவும் இந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் சபாநாயகர் அவர்களுடைய உரையின் போது தமிழாக்கத்தை அவர் படித்தார். ஆளுநர் உரை முடியும் வரை அமர்ந்ததாகவும், அதாவது சபாநாயகர் அந்த தமிழாக்கத்தை படித்து முடிக்கும் வரை ஆளுநர் பேரவையில் இருந்ததாகவும், சபாநாயகர் உரையை முடித்ததும் திட்டமிட்டபடி ஆளுநர் தேசிய கீதத்திற்காக எழுந்தார்.